அருமையான கர்த்தருடைய தாசர்கள், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள், சபையார் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல கூடி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் அருமையான நம்ம மத்தியில் வந்திருக்கிற சாதவர்கள் ஒரு பாடலை பாடுவாங்க. நாம் ஜெபத்தோடு சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வினை பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு, ஓய்வினை பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, நின்னுதிர மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னுதிர மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம், இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், இன்றை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நமத்திலே ஊழியத்தை ஏஜி சபையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நமத்திலே ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறையா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் இந்த காலைவெளியிலே ஆண்டவரே இந்த இடத்துல ஆலய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அடிக்கல் நாட்டுகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த பகுதிக்கு, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், கடம்பூர் பகுதிக்கு மாத்திரமல்ல, இங்க சுத்தி இருக்கிற 500 கிராமங்களுக்கும் வழியா இருக்கும்படியாக இந்த கல்லை நாட்டுகிறோம். 500 கிராமங்களுக்கு வாசலாய், வானத்தின் வாசலாய் இருக்கும்படியாக நாட்டுகிறோம். இங்க இருக்கிற 500 கிராமங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற சபையாக இருக்க ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் இந்த கல்லை நாட்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
அது மாத்திரமல்ல, அத்தனை ஜனங்களும் பரலோகத்துக்கு வருவதற்கு ஆண்டவரே வானத்தின் வாசலாக இந்த நாள் அமைய வேண்டும் என்று மீண்டுமாக வாழ்த்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் என் தேவக்கரம் இருந்து நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். கிருபையா நம்முடைய கரத்துக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நம்ம இன்னொரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம மத்தியில இருக்கிறதாக எங்க விவோவா இருக்கிற இந்த இடத்துக்கு ஸ்தோத்திரம். ஜோமனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் பவுல் பிற ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜெபம். ஓ ஜீசஸ், அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. ஜீசஸ், இந்த நாளிலும் புதிய ஆலயம் கட்டுவதற்கு, அடிக்கல் நாட்டுவதற்காக ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருட்டுக்குள்ள இருக்கிற சனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த கடம்பூர் சுற்று வட்டார கிராமத்தில் இருட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் இந்த ஆலயத்தின் வழியாக, இந்த ஊழியத்தின் வழியாக எல்லாரும் வெளிச்சத்தை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. நாங்களும் கூட கடந்த நாட்களில் இருளான பாதையில் இருந்த எங்களை கர்த்தர் எங்களை தேடி வந்து ஒரு வெளிச்சமான பாதைக்கும் இந்த பகுதியில் சாட்சியாக நீர் வைத்திருக்கிறதுக்காக இது நிமித்தம், இந்த சபையின் நிமித்தம் அநேக பேர் ரட்சிப்படைய, நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்க இந்த ஜனங்கள் ஆண்டவரே மோட்ச பாக்கியத்துக்கு நேராய் போவதற்கு இந்த சபை, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே அடைக்கலமா இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். ஆண்டவரே, இயேசு இல்லாதபடி வாழ்க்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் அறிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி அந்த மோட்ச பாக்கியத்தை இந்த பகுதியில் உள்ள மக்கள் அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் எங்களைப் போல உள்ளவர் ஒவ்வொருவரும் ஆத்மா ஆதாயம் செய்ய கருவியா எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தாசனை சென்னையிலிருந்து கொண்டு தாசனை கூட ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இதில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியம் இன்னும் மேலும் மேலும் வளர தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். மீதியான பகுதியை எல்லாம் கர்த்தர் நடத்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற நம்முடைய ஏலி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இதை துவக்கி வைப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஜெபத்தோடு நாம் காணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல நாளில் அருமையான பாஸ்டரோடும் சபையாரோடும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த நாளில் இந்த இடத்துல நின்று இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை நாம் நடத்தும்படி ஆண்டவர் நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையின்படி வருகிற வழியில பாஸ்டர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக வெயிலும் மழையிலும் அவர்கள் தவறாமல் இந்த கடம்பூருக்கு வந்து அவர்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த 25 ஆண்டுகள் இந்த பகுதியில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். சிறுமைப்பட்டிருந்த நாட்களில், துன்பத்தை கண்ட வருஷங்கள் நடுவில் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவருடைய வேலை வந்தபோது ஆண்டவர் இப்படி ஒரு இடத்தை வாங்கவும், இந்த நாளில் இங்கே ஆலயத்திற்கென்று அடிக்கல்லை நாட்டவும் அதற்கான அனுகூலமான ஒரு நிலையை கர்த்தர் உண்டாக்கி தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும்
அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றோருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்றும், கர்த்தர் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். நீர் ஆதியில பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியும், உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்ற வார்த்தைகளின்படியும் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நாளில் துவக்க இருந்த பணியில் கர்த்தருடைய ஆசீர்வாத கருத்து வைத்து ஆண்டவர் காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் வாய்க்க பண்ணும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். செருபாபேலின் கைகளே இதற்கு அஸ்திபாரமிட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று நாம் சகரியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறது போல இந்த இடத்தில் இந்த நாளில் துவக்குகிற பணியை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் தம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி தம்முடைய தாசருக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் கத்து தரும்படி எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர் நாளுக்கு நாள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த கடம்பூர் ஊழியத்திற்காக உதவி செய்கிற ஒரு பெரும் கூட்டத்தை கத்து தந்து இந்த இடத்துல இந்த ஊழியம் ஒரு தேவ சேனையாக பெருகும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் பரிசீலிக்கப்பட்ட கல்லை சீயோனுக்கு மூலைக்கல்லாக வைத்திருக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி இயேசுவே சபையின் மூலைக்கல். அவரை விசுவாசித்து அவரை நம்பி இந்த நாளில் நாம் துவக்குகிற இந்த பணியில கர்த்தர் கூட இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த எல்லையெங்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாயிருக்கவும் இந்த அடிக்கல் நாட்டுகிற நாள் முதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல விளங்கவும், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இன்று முதல் தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பணியில உண்டாயிருக்கவும், இதுல என்னென்ன காரியங்கள் முடிய வேண்டுமோ எல்லாவற்றுக்கும், அது அலுவலகத்தில் மூவ் ஆக வேண்டிய ஃபைலாக இருந்தாலும், அது கட்டுமான பணிக்கு தேவையான தேவைகளாக இருந்தாலும், இதில் தேவையான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வாய்க்க பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இம்மட்டும் கூட இருந்த ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் கைகூடி வர பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்துல கர்த்தர் எழுப்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கடம்பூர்ல கர்த்தர் வைத்திருக்கிற சபை மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டரோடு சேர்ந்து இந்த பணியில கை கொடுக்கிற தோள் கொடுக்கிற மக்களை கர்த்தர் பல பகுதிகளிலிருந்தும் ஏற்படுத்தி கொண்டு வந்து இந்த காரியங்கள்ல துணை நிற்பதற்கு எல்லா அனுகூலங்களையும் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல எங்கள் நடுவில் வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யாக்கோபு ஆண்டவரே இது வானத்தின் வாசல் என்று தான் படுத்திருந்த இடத்தை குறித்து சொன்னார். ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு பாஸ்டர் ஞானகுமார் ஜெபிக்கும் போது இது வானத்தின் வாசல் என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, உண்மையாய் இந்த இடம் ஒரு வானத்தின் வாசலாக இந்த இடத்துல கர்த்தாவே தேவரீர் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னாலும் உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் இந்த நாள்ல நாங்கள் துவக்கி வைக்கிற இந்த பணி தொடர்ந்து நடைபெறவும், எந்த தொய்வும் எந்த தடையும் இல்லாதபடி காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் கைகூடவும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பணிக்கு விரோதமான சத்துருவின் சகல வல்லமைகளை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி அவைகளை அப்புறப்படுத்துகிறோம். இந்த இடம் தேவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே உண்டாயிருப்பதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல தங்கி இருப்பதாக. கர்த்தாவே, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆண்டவரை கட்டுமான பணிகளுக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் தந்து மனுஷ ஒத்தாசைகளை ஏற்படுத்தி கர்த்தாவே தேவரீர் நாங்கள் மகிமையான ஒரு ஆலயத்தை வரும் நாட்கள்ல இந்த இடத்துல காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடித்து தீரும்படி பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் என்று எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த காரியங்கள்ல தேவைப்படுகிற எல்லா பொருளாதார நன்மைகளுக்கும் ஆண்டவரே காரியங்களை பொறுப்படுத்தி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ஆண்டவருக்கு தாவே உடைய தாசரும் பிள்ளைகளும் சபை மக்களும் இந்த காரியங்கள்ல முன்னின்று என்னென்ன நிலைகள்ல கர்த்தாவே தேவரீர் உடைய நாமத்தை உயர்த்த நினைக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லாவற்றையும் நீர் தந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்பதை நீர் நிரூபிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தினால் இந்த பணியை நாங்கள் ஆண்டவர் இந்த நாள்ல துவக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே கர்த்தாவே தேவரீர் இந்த பணியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமாய் துவக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தம்பி கல்லை எடுத்து ஆண்டவரே, மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்து உடைய நாமத்தை மகிமை இயேசுவின் எடுத்து கொடு சலமா. வாங்க வாங்க வாங்க.
அவங்க வாங்க வாங்க வாங்க. அவ்வளோ அந்த சிலுமுத்து பிறங்க நீங்க வாங்க வாங்க வாங்க. யாரு அதான் அவங்க வீட்டு தலைவர் சாம் நீ வை. ஒரு வீட்டில் ஒரு நீ வந்து பிறகு சிலுமுத்து பிறகு வச்சுட்டீங்களா? உங்க அம்மாட்ட ஒன்று விடு. போங்க முத்து பிறகு சரி வைய வைய சரி கடைசியா சிலுமுத்து பிறகு ஜோம் உங்களுக்கு அவர் ஜோம். ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அப்பாவுடைய பாதபீடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வானத்தின் வாசலிருந்து கர்த்தாவியுடைய தாசன்மார்கள் சொல்லி ஜெபித்த வண்ணமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது அநேகருக்கு வாசலாய், அநேகருக்கு கர்த்தாவை வெளிச்சமாய், அநேகருக்கு கர்த்தாவை பரலோகத்தின் வாசலாய் ஆண்டவரே இந்த இடத்துல நாம மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், விசுவாச கண்ணோடு பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. இப்பொழுது தாசன்மார் ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூகத்தில் வைத்த கல்லு ஒவ்வொரு கல்லும் ஆண்டவரே உயர்த்தப்படும்படியாய், கட்டப்படும்படியாய், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் யாரெல்லாம் இதுக்குள்ள வருகிறார்களோ, வேலை செய்கிறார்களோ அவரெல்லாம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை கிருபை செய்யுங்க. அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க கர்த்தாவே. இது வானத்தின் வாசல் என்று அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வந்த யாவரையும் விட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரம் உயர்த்தப்பட நாமத்தை மகிமைப்படுத்தல உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பிரதமாய் தூர இடத்துல கொண்டு வந்த தாசனுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட வார்த்தைகள் உயர்த்தப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இப்ப ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஆமென். ஆசீர்வதிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் சதாகாலங்கள் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை வரும் எந்நாளும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த தாளைத்து விசுவாசிகள், அந்த கடம்பூர் விசுவாசிகள், வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இந்த கடம்பூர் சபையின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நம்ம தலைமை போதகர், வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.